நான்கு மார்க்கத்துல வந்தவங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பாருங்களேன். ஞானசம்பந்தர் சர்பூதன மார்க்கம் என்ன பண்ணாரு தெரியுமா? கல்யாண கோலத்துல அவருடைய வேள்வித்தியில கதவு எல்லாரையும் கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞானசம்பந்தரும் அது வழியா போறாரு மேல. நல்லா கவனிங்க. ரெண்டாவது சுந்தரருக்கு ஐராவத வெள்ளியானை அனுப்பி வைக்கிறாரு. சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு, கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டாரு. மணிவாசகர் என்ன பண்ணாரு? திருவாசகம் எழுந்துட்டு இது யார், இதற்கு என்ன பொருள்னு எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் அதற்கு பொருள்னு உள்ள ஓடனாரு. கருவறையில் அப்படியே மறைஞ்சிட்டார். அப்பா மகன் என்கிற உறவில இருந்த ஞானசம்பந்தருக்கு கைலாயத்துக்கு போக கதவு திறந்து விட்டார். சகமார்க்கத்தில் இருந்த சுந்தரருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி யானை அமைச்சு வச்சார். சன்மார்க்கமாக இருந்த மணிவாசகரை அப்படியே மறைத்து கொண்டு போயிட்டார். ஆனா தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமா இருந்த திருநாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா பண்ணார்? திருநாவுக்கரசரே போனார் எங்க? கைலாயத்துக்கு. பாவம் கஷ்டப்பட்டு விழுந்து பிறண்டு முட்டி தேய உருண்டெல்லாம் போனார். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? உன்னால இங்க பார்க்க முடியாது, நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போன்ட்ட. இப்ப நம்ம நினைக்கலாம், இப்ப ஞானசம்பந்தரை இங்க வந்து கூட்டு போனேன், சுந்தரரை கூட்டு போனேன், மணிவாசகர்